சூரியன் பாருங்க எத்தாப்புல இருக்குது. லைட்டா மேகமூட்டத்துல மறைஞ்சிட்டு இருக்கு. வாட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் லத்தி வச்சுருந்தாங்க. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடலாமா? இதெல்லாம் கொண்டு வந்து வேகமா விட்டோம்னா நம்மள ஒரு வழி ஆக்கிடும். சூரியன் அங்க இருக்கு, ஆனா அதுல இருந்து அந்த கேப்ல இருந்து வருது பாருங்களா ஒளி. ஃபாரஸ்ட் ஏரியா, அகலமான லோடு ஏற்றிட்டு ஒரு வண்டி போகுது. இந்த டயர் லைட்டா உள்ட்ட இதை உள்பக்கம் அடிக்குது, திருப்பி போடணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதங்கி தாண்டி பெரியவள்ளாக்கு நடுவில் இருக்கேன். சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்காக பாக்ஸ் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கேன் நாக்பூருக்கு. ரொம்ப நாள் போகணுங்களா, இந்த தடவை போகலாம். சரி ரைட்டு, கொஞ்ச நேரம் இங்கே ஒரு 2 மணி நேரம் பிரேக் எடுத்தேன், வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வேறு அர்ஜென்ட்டா, ரொம்ப நேரமும் இருக்க முடியாது. வாங்க கிளம்பலாம், போக பார்க்கலாம் என்ன ஆகுது. நாக்பூர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி அந்த கம்பெனி தான் போக போறோம். தனியா போட்டா மக்கள் கடுப்பா இருக்கு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹைதராபாத் போயிட்டு இருந்தோம் எங்க ஓனது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வண்டியே இல்லை, எமர்ஜென்சியா வேணும், பரவாயில்ல என்ன டீசல் அதிகமாக ஃப்ரீனா சொன்னேன். பரவாயில்ல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இது ஆனால் என்ன கணக்காக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மொத்தமும் டீசலே போயிடும். எமர்ஜென்சி அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? சரி போயிட்டு போவோம் முதல்ல எவ்வளோதான் இது வந்து பார்த்தா அந்த தடவை போகலாமா வேணாமா அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. போயிட்டு நேற்று போன வண்டி ஒன்று போய்கிட்டு முன்னாடி அது கூட ஜாயின் பண்ணி போனேன். ஆனால் அந்த வண்டி போய் நிற்க அவருக்கு வழி தெரியாது. அடிலாபாத் வரைக்கும் வழி தெரியும் சொன்ன மாதிரி இருந்தது. சரி அது வரைக்கும் முன்னே போனீங்கன்னா போயிட்டு இருக்கேன், நான் வரேன் அப்படின்ட்டேன். வெயில் பயங்கரமா இருக்கா, ஒரு நாட்டு போட்டேன் முடியல. இங்கேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பெரியகுடலா, மிராலிகுடா, நலகுண்டா, அடுத்து சிட்டியால், சிட்டியால்லேருந்து புவனகிரி, புவனகிரியிலேருந்து கஜோல், கஜோல்லேருந்து காமாரெட்டி, காமாரெட்டியிலேருந்து நிர்மல், நிர்மல்லேருந்து அடிலாபாத்து, அப்படியே மகாராஷ்டிரா பார்டரு அப்படிதான் போக போகிறோம். இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கு போக வேண்டியது. கம்பெனி ரோடுங்க உடனே சரி அண்ணா ஒருத்தர் கூட வருவாங்க,
தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னு பார்த்தேன், ஆனா யாருமே இல்லை. தலைவர் வினோத்தோ இல்லை அவருக்கு அண்ணன் வேற யாரும் மாதவன் வேற யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆள் துணைக்கு இருப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில தனியா தான் போட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியது இருக்கு. பிடிக்குள்ளாவே 27 கிலோமீட்டர் இருக்குதா. போன லோடு தான் போயிட்டு வந்தேன், ஆனா பயங்கரமா மழை அப்பெல்லாம் ஹைதராபாத் போயிட்டு வரும்போது. இப்ப வெயில் நல்லா புழக்க காட்டுது. ஃபுல்லா நெல் வயல், 2 பக்கமும் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சில இடம் நல்லா நெல் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு சில இடத்துல ஃபுல்லா மிளகா போட்டு வச்சிருக்காங்க. அர்ஜென்ட் அர்ஜென்ட் தான் சொல்றாங்க. ஒரு நிதானமா போகணும், ஒரு வார்த்தை வரவே மாட்டேங்குது. பரவாயில்ல, முடிஞ்சாலும் போனா. கடைசியா எப்போ போயிட்டு வந்தோம்? கடைசியா டாடா கம்பெனிக்காரங்க எடுத்துட்டு வந்து போயிட்டு வந்தோம். சரி, அதுல இருந்து வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போயிட்டு இந்த வண்டிக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் இப்பதான் போறேன். ஆட்சியவருக்கு நிறைய கேட்குறது இல்லைன்னு சொன்னேன். நான் இம்பார்ட்டன்ட் கொஞ்ச நேரம் இருக்க வாய்ப்பு இல்லை. போயிட்டு வரலாம். 9 மாசம் 1 மாசமா எடுத்து வருவோம். அதுக்கப்புறம் போதான் போறேன். சமையலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்க மக்களே, அங்க போய் பார்க்கலாம். சமையலுக்கு என்ன ஆளாவது போன வண்டியில் வழி எடுத்து விட்டாங்க. அது நான் தெரியும் வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப போகும்போது எதுவும் சமைச்சலாம் சாப்பிட்டு, ஏன்னா டைம் இல்லை. அவங்க சொன்ன காலத்துக்கு இல்லான்னு பார்த்தா 4 காலில் நான் போட்டு ஆயிட்டு போக முடியாது. இந்த கேப்ல நம்ம நிப்பாட்டிட்டு எல்லாம் பேசிக்கா என்னன்னா வாங்கணுமோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி வச்சேன். 1500 ஆகி போச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பார்ப்போம். கேஸுக்கு அந்த தட்டுலாம் மேலே இல்லாத இருந்தது, மொத்தமாக வால்வு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். மளிகை சாமான் அரிசிலாம் அந்த பக்கெட்டில் இருக்குது. சிம்பிளாக என்ன வேணுமோ வாங்கி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அப்படி போயிட்டு கம்பெனியில் போயிட்டு ஏன்னா நிற்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை கம்பெனிக்கு கிட்ட போகும்போதே ஏன்னா வெங்காய களி வாங்கினா போதும். வெங்காய களி வாங்கிட்டு போயிடலாம். போனேன்னா ஏன்னா செய்யறதுக்கு வாட்டமாக இருக்கும். குருவி ஓடி போச்சு. ரொம்ப அந்த பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. முன்ன மாதிரியே அதே போலீஸ் தொல்லை, ஆர்டிஓ தொல்லைலாம் அப்படியே இருக்குதா இல்லை எதனா குறைஞ்சிருக்கான்னு தெரியல. இப்போ யாருனா ரீசெண்டாக போனாங்களான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும். கேட்டு போலீஸ் தொல்லைலாம் இருந்ததுன்னா நைட் டைமில் பாஸ் பண்ணுற மாதிரி தான் போய் ஆகணும். மட்டும் யாருக்குன்னா கேட்கணும். சூரியன் பாருங்க எத்தாப்புல இருக்குது. லைட்டா மேகமூட்டத்தில் மறைஞ்சிட்டு இருக்கு. இல்லைன்னா நேரம் அடிப்பாப்புல சல் சொயின்னு மூஞ்சில. கருப்பா இருக்கிறதுல நான் மழை மேகமா அங்க தெரியலையே.
நல்லா இருக்குல்ல நான் பார்க்க. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் கிளீனா இருக்கு பாருங்க, ஒயிட் கலர்ல. ஓட்டு ஓட்டு. இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. நலகொண்டா 103 அப்படின்னா இந்த 120 கிலோமீட்டர் இருக்குது அந்த ரோடு. நாளைக்கு யாரும் ஃபோன் பண்ணி எங்க போயிருக்கீங்க கேட்கவே இல்லை. தெரியும் என்ன போயிடுவோன்னு தெரியும், ஆனா அவங்க சொன்ன நேரத்துலாம் போக முடியாது, அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்க போயிட்டு இருக்கேன்னு ஏதோ ஒரு வார்த்தை கேட்பாங்கன்னு பாக்குறேன். யாருன்னா ஒரு ஃபோன் பண்ணல. சரி கேட்காத வரைக்கும் நல்லதுதான், அதே நம்ம போவோம், மெதுவாக போவோம். நீல எது போன போட்டு சொல்ல எனக்குன்னே தெரியும். தான் டூ வீலர் ஓட்டினா கூட இந்த லைனும் தெரியாது, கன்சிலாம் சுத்திட்டு போறாங்கப்பா. அதுல கார்லாம் லைனா வந்து ரொம்ப நேரமா இப்பதான் லைட்டா கொஞ்சம் ஓரம் போய்க்கிறாப்புல ஆளு. ரைட் சைட்லயும் வண்டிங்களா வந்துகிட்டே இருக்கா காருக்காரா. நானும் ஏறி போக முடியல, அவரும் அந்த கோட்டுக்குள்ள போக மாட்டேங்கிறாப்புல. மக்களே இது ஒரு வண்டி போகுதுல, இது என்ன வண்டி? யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்க. மருந்து அடிக்கிற வண்டியா? குச்சி குச்சியா மடிக்க வச்சுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அது மாதிரி தான் தெரியுது. வழிப்பறியினர் இருக்காங்களா? கார் இருக்கு. நம்ம எம்டி வண்டி தான். பா டாடா ஏசி எங்க தான் போற பாரு, எத்தனை பேர் நிக்கிறது பாரு. ஓட்டில் இருக்கிற வண்டியை விடாம பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பத்தியா. எருதுகள் சாலையை கடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பிக்கப் பண்ணி வந்த ஸ்லோ பண்ணி விட்டாங்கப்பா. சாமந்தி பூ. ஆத்துல வெள்ளம் போய் அவன் சுத்திட்டு இருக்கான். அது பேர் தான். தண்ணி அதிகமாக தான் இருக்கு, ஆனா போகலன்னு நினைக்கிறேன். லைட்டா போகுது. அந்த சைடு போகும்போது பார்த்துருப்போம் அந்த ரோட்ல, அதில் ஆனால் பிச்சுக்கிட்டு போச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. தண்ணிக்கு அது அகலம் ஜாஸ்தி, இது கம்மி. மக்களே தெலுங்கானா பார்டர் எடுத்துட்டாங்க மக்களே, அது வரைக்கும் நல்ல விஷயம். 500 500 400 400 கப்பம் கட்டிட்டு போவோம். தெலுங்கானா பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் லத்தி வச்சுருந்தாங்க பாருங்க. எல்லாம் பழைய கை தான் உட்காந்துக்கிறது. அதாவது வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவங்கல்ல, எப்பனா ஒரு வண்டியை திடீர்னு நிப்பாட்டி எதனா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சேரை போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க பாரு. இந்த பார்டர் நம்ம எம்டி போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் வந்துடலாம், ஒன்றும் குடிக்க மாட்டாங்க. நிப்பாட்ட சொல்லும் போது நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போதே. ஆனால் அங்கே அடியில் பார்த்துருக்கு பாருங்க, அவன் எம்டினாலும் விட மாட்டான் ஆளு. எனக்கு என்ட்ரி கொடுத்துட்டு போ அப்படின்வான்.
ஆனால் மகாராஷ்டிரா பார்டரு அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. போக போக தான் தெரியும், போய் பார்க்கும். மிராலிகுடா வந்திருக்கேன். எம்டி வண்டியே ஓட்ட ரொம்ப முடியல. எங்க போயிட்டு போறாங்கன்னு தெரியல. அவ்வளோ டிராக்டருங்க போயின்னுக்குது. நெல் மூட்டை எடுத்து போட்டு போறாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஃபுல்லா டிராக்டருங்க தான் நிறையா. அதுவும் ஏன் லைட் வெளிச்சமும் இல்லை சரியா. இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் அட்ராசிட்டி பண்ணிட்டு போய் இந்த ரோட்ல அந்த ரோட்ல போறதே போறீங்க. லெஃப்ட் சைடு பிடிச்சி போகலாம்ல. போக மாட்டாங்க. எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. சிட்டியல் தாபா வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டிட்டா அதனால எங்கேயும் போய் நிப்பாட்டி இதெல்லாம் பண்ண முடியாது. நிப்பாட்டினா அங்கே தான் நிப்பாட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ போதா போய் நெல் மூட்டை தான் போட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அவ்வளோ டிராக்டருக்கு போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ரைஸ் மில்லு தானே அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல மழை பெஞ்சு விட்டுருக்கு. மேலே ஏறி போனா அவ்வளோ வண்டி போறியமா போயிட்டு இருக்குப்பா. இண்டிகேட்டர் போட்டுக்கிறதுலாம் இவங்களுக்குலாம் கண்ணில் தெரியுதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மழை வேற பெஞ்சதும் தொலைய மாட்டேங்குது. பிசு பிசுன்னு போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பெரிய எப்படிதான் ஓட்டுறது. அவ்வளோதான், சிங்கிள் ரோடு திரும்பியாச்சு. கொண்டு போய் தாபாடை விடும், விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அப்படின்னாதான் இந்த வண்டிங்க கொஞ்சம் அடங்கும். ரைஸ் கேட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. வழக்கம் போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்லாமா? புறப்படலாமா? மணி 3:30 மணி ஆகுது. இந்த ரோடு இந்த மாதிரி நேரத்தில் ஓட்டினா தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு 3 பேட்சு 150 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்போ எடுத்தாலே அப்படியே ஏறி பாஸ் பண்ணி போகிறதுக்கு ஹைவேஸ் பிடிக்க டைம் ஆகிடும். பனி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அப்படியே வெள்ளை கலரில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கு, இன்னும் நிறையா இருக்கிற டைம்லாம் இருக்கு. சுத்தமாக ரோடே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும்.
இங்க இருந்து பூனகிரி, பூனகிரில இருந்து கஜோலு, கஜோல்ல இருந்து அந்தாண்ட அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. ஆனா தூக்கமே இல்லை அந்த அளவுக்கு. கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 3-4 மணி நேரம், இதுதான் 4 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கு முன்ன 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிதான் நிப்பாட்டு போயிட்டு இருக்கான்னா பாடி ரொம்ப டயர்டா இருக்கு. பூனகிரியும் கஜோலும் தாண்டிட்டுனா போதும். ஏன்னா இந்த ரோடு 2 ரோட்டில் தான் வந்து 2 வீலரு மற்ற சின்ன சின்ன வண்டிங்க அதிகமாக பாஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நேரத்தோடு எடுத்துன்னு கிளம்புறதா இருக்கு. இல்லைன்னா பகலில் கூட போகலாம். நான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் இல்லை. இதில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 வீலர் வந்தால் கூட சைடு எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்காட்டி பார்த்துட்டு பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு தான் இந்த நேரத்தில் எடுத்துட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாலம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை கட்டி முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா என்ன திரும்ப இருக்கும், பேஞ்ச மழைக்கு நேரம் அந்த ரோடு அறுத்துன்னு போயிருக்கும். வண்டியே போயிருக்காது. இதில் ஒரு 2-3 நாளைக்கு மண்ணு கொட்டுற வரைக்கும். வந்தாச்சு. இந்த சின்னதான பாலம் தான். இதை கட்டி முடிச்சுட்டாங்க. 2 இதுவாக இருக்கும். இதோ ஒன்று இருக்கா. ஏன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஏரி இருக்கும், பெரிய ஏரி. இந்த வயல்வெளியிலேருந்து மொத்த தண்ணியும் போகும். அதில் வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த பழுப்பு புதைச்சி அடியில் சின்னதாக வைப்பாங்கல்ல 2 பழுப்பு, அந்த மாதிரி தான் இருக்கும். பள்ளம். அதனால அது ரோட அடிக்கடி மழை பெஞ்சுனா பிச்சுட்டு போயிடும். அதில் மண்ணு கொட்டி அதுக்கு மேலே போகும் வண்டி. இப்போ அந்த பாலை வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக போகும். மழை பெஞ்சாலும் தண்ணி அடியில் போயிடுற மாதிரி 2 வழி இருக்கும். அதில் கல்லுக்கெல்லாம் தெரியும் ஆற்றுல. இதுலேயே நிறைய தண்ணி போகுது. ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. பூனகிரி வந்துட்டேன். ஊருக்குள்ள போய் போலாமா இல்லை அவுட்டு போய் போலாமா? முன்ன வந்து நோண்டி போட்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. வண்டியெல்லாம் வருதுதான் நினைக்கிறேன். சரி விடு, எதுக்கு அவுட்டரே போ. உள்ள போனதுக்கு அப்புறம் வண்டி போக முடியாத நான் என்ன பண்றது? அதுல வந்து ஒரு வண்டி தான் போவோம். ஆப்போசிட்ல எதுவும் வண்டி வந்தா போக முடியாது. அந்த மாதிரி ரோடு வராது. அதுதான் நோண்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. போன தடவை ஹைதராபாத் போயிட்டு ஊருக்குள்ளார போய் வராத அப்படின்னு. இதுனா கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் போட்டு வரணும். பரவாயில்ல விட. ஒரு ஊரை கடந்து இந்த பக்கம் வந்தாச்சு. டைம் 5 மணி ஆக போகுது. ஆஞ்சநேயர் கோயில் டவுனு. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளாகுது. மெதுவா இறக்கத்தலாம் மெதுவாக தான் போனோம். இதெல்லாம் நம்ம வண்டி வரும்போது எப்படி வரும்னு நினைக்கிறோம்.
செகண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கூட மாத்தோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய தொடங்கிடும். அதான் 2 வீலர்லாம் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லேண்ட் ஆகுதுதான், அவ்வளோதான். இதில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஜோல் வந்தாச்சு. என்னடா இங்கே ஸ்பீடு பிரேக்லாம் புதுசாக போட்டுட்டாங்க. ஆமா, இந்த லெஃப்ட் எடுத்து உடனே கொஞ்சம் தூரத்துல ரைட்டு. ஃப்ரண்ட்டு 12 வீலர் லிஃப்ட் ஆக்சல் டைப்பாக இருக்கும்போதும் இந்த மாரி ஒன்றும் தூக்கி போடாது. இது அடுத்து செகண்ட் ஆக்சல் ஒன்று வருதா, அது இல்லாமல் கட்டு பிளேட் வேறு ஜாஸ்தியாக இருக்கா, பயங்கரமாக தூக்கி போடுது. எம்டி வண்டி ஓட்டவே முடியல. வண்டி எப்படியாவது சைடு இருக்கு. கிட்ட போனா அந்த வண்டி ஏறி போலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு வண்டி நிக்குது, இல்லை ஒரு 2 வீலர் போகுது. மீண்டும் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இல்லையே, அது இந்த பக்கம்ல போட்டிருக்கோம் வரும்போது. அப்போ சென்றுவா. இந்த வடக்கு வண்டி தைன்னு ஒரு சில பேர் ஓட்டுறாங்க, ஒரு சில பேர் மெதுவா உருட்டுறாங்க. போக மாட்டேங்கிறான் ஆளு. விடிய தொடங்குது. ரொம்ப நாள் கழிச்சு வேணா. ரோடு தான் நல்லா டேமேஜ்ல இருக்கு. எங்க பள்ளம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கொண்டு வந்து வேகமா விட்டோம்னா நம்மள ஒரு வழி ஆக்கிடும். காலை 6 மணி ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 25 to 30 கிலோமீட்டர் வரும் அந்த ஹைவேஸ் போய் முடிக்க. நிறைய பேரிகார்டு வச்சு பேரல்லாம் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ தரம் ஸ்டேரிங் சுழட்டுறது. ஏதோ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா நான் வந்து போது கட்டலாம் இல்லை, அந்த பில்லர் மட்டும் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ கம்பெனி மாதிரியே கட்டிட்டு இருக்கிறாங்கப்பா. ஏதோ ஒரு மில்லு தான் நினைக்கிறேன்.
நான் இந்த ஏரியாவில் எதனா ஷூட்டிங் எதனா நடக்குதான்னா அதுக்கான பஸ்ஸாக நிற்கிது ஃபுல்லாக. கேரவனா நிற்கிது. கேரவன்னு பாலையா நான் வந்துடுறாரா? ஐயோ ஐயோ. ஏரியாவோட ஸ்பீடு பிரேக்கு போடுங்கன்னா பிடிச்சு பெருசா வரப்பு நட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஓட்ட முடியலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். இதுல இதெல்லாம் வேற எம்டி வண்டியை நம்ம அதிகமா ஓட்டலையா. ஏன்னா இப்போ ஹைதராபாத் போயிட்டு ரிட்டர்ன் போறோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மொத்தமாக ஹைவேஸ்ல போயிடுறோம். இது மாதிரி சிங்கிள் ரோட்ல இந்த வண்டியை வச்சுட்டு ஓடுறது தான் எம்டியா, அது எம்டியா ஓடுறது தான் கஷ்டமா இருக்கு. இந்த வண்டியை முந்தி செல்ல வேண்டும். ஆஹா, கண்டு கொண்டேன் ஹைவேஸை. இந்த டைமிங்ல வந்து இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இன்னும் விடிஞ்சதுல கிளம்பி இருந்தேன்னா அவ்வளவுதான். பரவாயில்ல, இதெல்லாம் ரோடு கொஞ்சம் பள்ளமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் போட்டே வச்சிருக்காங்கப்பா. ஸ்பீடு பிரேக் வேற 2 இருக்கு, பள்ளமா வேற இருக்கா. அப்படியே வண்டி கமுன்னு உட்காரும். வந்தாச்சி ஹைவே சுற்றி வந்தாச்சி. எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ரோட்ல வந்து. நாட் போர். டயர்ல கல்லுங்கெல்லாம் கிடக்குது போடுறது. ஆமா, சிங்கிள் ரோடு ஃபுல்லா டேமேஜ் தானே. ஓரம் கட்டிட்டு கல் எடுப்போம். மணி 7 மணி ஆகுது, ஆனால் சூரியனை காணோம். ஒருவேளை கொஞ்சம் மழை மேகமூட்டம் அது மாதிரியும் தெரியல. ஒரு டீ கடை டீ டைம் இருக்கு, ஆனா ஓப்பன்ல இருக்கான்னு தெரியலையே. திறக்கவே இல்லை. காலையிலே கடை திறந்தாதான்ப்பா வியாபாரம் ஆகும். மத்தியான நேரத்துல டீ கடையை திறந்து வச்சுட்டு அவன் வந்து குடிப்பான். நம்ம போய் குடிப்போம், அது வேற விஷயம். சரி, வேற ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். அதே மாதிரி தெலுங்கானால இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. இந்த காமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் எடுத்தாங்களா இதுதான் எதுன்னு தெரியல. போகணுன்னு ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு. அப்பா, இதுக்கு மேலதான் அப்படியே பயணம் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல ஆனா இந்த ரோடு ஓட்டவும் ஆளாது. 425 கிலோமீட்டர் இருக்கு நாக்பூர். அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் இருக்கு நம்ம போக வேண்டியது.
மக்களே, எத்தனை பேர் நாக்பூர் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ல எல்லாரும் சொல்லுங்க. ஒரு கல், பெரிய கல் இருக்குது, டொப்பு டொப்புன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு வருது. ஏன்னா ஒரு டீ கடை எப்பாட்டிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். கட்டப்பனான்னுது எங்கேயோ டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்டது இல்லை. அதெல்லாம் இந்த கல்லு தான் இல்லை, நம்ம தேடும் போது கிடைக்காது, அடியில் போய் நின்றுக்கும். மறுபடியும் சுற்றிட்டு வண்டி எடுக்கும் போது சவுண்டு போடும். இப்போ ஒன்று இருக்கு பாருங்க. இவர் தான் அந்த சவுண்டு நின்று போச்சு, கல்லெல்லாம் எடுத்தாச்சு. இதே டீ குடிக்கலான்னு பார்த்தேன் கடையில். டீ இதுக்கு மேலே தான் போடணும்ட்டான். சரி கிளம்பியாச்சு அங்கேருந்து. காமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டு நீ எடுத்துட்டாங்கப்பா. இல்லை ஒன்றா வண்டி காலை போனாங்கன்னா துரத்திட்டு வருவான் கார் எடுத்துன்னு. எங்க அங்கேருந்து பூத்துகளே காணா. ஆமாண்ணா, பில்டிங்கா கட்டி வச்சிருந்தானோ, கண்டெய்னர் மாரி தானே போட்டு வச்சிருந்தானோ, ஷெட்டு மாரி. கொள்ளக்கார பசங்க காசு வசூல் பண்ணோன்றதுக்காகவே சர்வீஸ் ரோடெல்லாம் போட்டானுவ. வண்டி வந்து நிப்பாட்டணும், வண்டியில ஓரம் கட்டி நிப்பாட்ட வைக்கிறதுக்கு இடம் வேணும். சூரியன் அங்க இருக்கு, ஆனா அதுல இருந்து அந்த கேப்ல இருந்து வருது பாருங்களா ஒளி, எப்படி இருக்கு பாருங்களேன். மேகத்தோட கேப்ல இருந்து அப்படியே 2 பக்கம் 4 கோடு மாரி வருது. பரவாயில்ல, அப்போ வரும்போது எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாலம் ஒர்க்கெல்லாம். இப்போ முடிச்சு வண்டியெல்லாம் போய் வந்துருக்குது போல. ஃபாரஸ்ட் ஏரியா, காட்டு விலங்கு கொஞ்சம் நடமாட்டம் இருக்கும். ஆனால் நான் எதையும் பார்க்கல அந்த அளவுக்கு. யானை ஒரு டைம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இந்த பாருங்க கீழே அந்த ஒயிட் கலர் இதில் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து சிறுத்தை படம் மாரி இருக்கா, அந்தாண்ட கரடி படம் மாரி இருக்கு பாருங்க, வெள்ளை கலர் இருக்கு. காட்டு விலங்குனா குரங்கு தான் உட்காந்துக்குது. ஒரு டவுனு. இந்த படம்லாம் போட்டு அவ்வளோ பெரிய போர்டெல்லாம் வச்சிருக்காங்கன்னா நடமாட்டம் இருக்கும். ஆனால் அந்த வண்டிங்க சத்தம் அந்த இது, அதனால ஏதோ கொஞ்சம் வெளியிலலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உள்ளே இருக்கலாம். வெல்கம் டு நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்டா. மேடு இறங்குற டவுன்லேயே தட்டி விட்டுருது நியூட்ரை, அப்படியே சாயின்னு போகுது பாரு. ஈரில் போனாலே வண்டி வேகமாக தான் போகும். அதுக்கு எதுக்கு நியூட்ரல் பண்ணி விட்டு ஆபத்தை உணராமல் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. அதில் என்ன மிச்சம் பண்ணுற போகிறாங்கன்னு தெரியல. அகலமான லோடு ஏற்றிட்டு ஒரு வண்டி போகுது. இத்தோடு ரோடு வேற முடிஞ்சிருச்சு. தாண்டிட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா தாண்டறதுக்கு.
கேப் கிடைக்கல. கரெக்டாக அந்த வாட்டி 2 ரோட்டையும் இந்த ரெண்டு லைனையும் கவர் பண்ணிட்டு தான் போகுது. அதுவே சென்ட்ரல் லைட் எல்லாம் வருதா, அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த வாட்டி சென்ட்ரல் லைன் பிடிச்சிருவாங்க. நடுவில் பிடிச்சிட்டாங்கன்னா எந்த வாட்டியுமே போகாது. தமிழ்நாடு ஓட்டு இந்த பஸ்ஸு எவ்வளோ தூரம் தான் இருக்குது. மொத்தமாக வந்துட்டு தான் நினச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் வந்து போகவே இல்லை. ஒரு பக்கம் டயர்டாக இருக்கு, ஒரு பக்கம் தண்ணி சுற்றுது. போனால் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தான்னு பார்க்குறேன், வருவனான்றது. அது வராது, நம்ம தான் போனோம். நானும் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கேன். காலையில் தான் சொல்லிட்டு இருந்தேன், சூரியனை காணாங்க, வேலையை காணா அப்படின்னு. ஒன்றும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. வாண்டு போய்கிட்டே இருக்கிறேன். என்ன நெல்லு காய போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு 20 கிலோமீட்டர் வருமா, ஆர்மூர் ஊர் வரும். அந்த ஊரை தாண்டி தான் போகணும். இன்னும் அந்த ஊரே வரல. வந்துட்டேன்பா. பாப்பா முடியல. சரி, கொஞ்ச நேரம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கிளம்பும்போது அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.